الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக திரைத்துறைக்காக ஒரு கவிஞன் ஒரு கவிதையை எழுதினான். அந்த கவிதை பாடலாக அந்த காலத்திலே மிகப்பெரிய பெயர் பெற்ற ஒரு பாடல் அது. அந்த கவிதை வரிகளிலே அவன் சொல்ல வந்த செய்தி என்னவென்று சொன்னான், மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை என்பதாக. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் மனுஷன், எப்படி வாழணும், எப்படி இந்த உலகத்தை சரி பண்ணிக்கணும், எப்படி மேலே போகணும், எல்லாம் கற்றுக்கிட்டான். அவன் தேடி கண்டுபிடிக்காத துறைகளே இல்லை, எல்லா துறையிலும் மேலே வந்துட்டான். ஆனால் அவன் ஒரு விஷயத்திலே கோட்டை விட்டுட்டான், சருகிட்டான், பின்தங்கி இருக்குகின்றான். அது என்ன என்று சொல்லும் பொழுது அது பிறகு வரியில் சொல்கிறான். நாம் பார்க்கின்றோம், இன்று மனிதர்கள் வான்வெளியிலே பறவைகளை விட மிக வேகமாக பறந்து ஒரு சில மணி நேரங்களிலே பல நாடுகளை சென்று அடைந்து விடுகின்றார்கள். மீன்களை போன்று கடலிலே பயணம் செய்து அந்த மீன்களை விட மிக வேகமாக சென்று பல நாடுகளை கண்டுபிடித்து அங்கு சென்று தங்குகின்றார்கள், வணிகம் புரிகின்றார்கள், செல்லுகின்றார்கள். அதே போல விஞ்ஞான அறிவியல் கண்டுபிடிப்புகளிலே பற்பல சாதனைகள், பல சாதனங்களை செய்திருக்கின்றார்கள், அதில் சாதனை புரிந்திருக்கின்றார்கள். இந்த உலகம் முழுவதும் நம்முடைய உள்ளங்கையில் கொண்டு வந்து விட்டோம், இந்த உலகமே எங்கள் கைக்குள் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா வகையான சாதனைகளையும் செய்து கொண்டிருக்கின்றான். எந்த அளவிற்கு அவன் சாதனை செய்கின்றான் என்று பார்க்கும் பொழுது, இந்த பூமியிலே மனிதர்கள் வாழ்வதை போன்று வேறு கிரகங்களுக்கும் சென்று மனிதன் வாழ முடியுமா என்ற அந்த ஆராய்ச்சியில் இறங்கி வேறு கிரகங்களுக்கு பயணம் செய்து அங்கு மனிதர்கள் வாழக்கூடிய தட்பவெப்பநிலை எப்படி இருக்கின்றதாக அங்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். அங்கிருந்து சில பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து காட்சி பொருளாகவும் வைத்திருக்கின்றார். இது மனிதனுடைய சாதனை. இது இப்படி எல்லா துறைகளிலும் மேம்பட்டான். அதே போன்று வைத்திய துறையிலே அவன் முன்னேற்றம் கண்டு
சாக கிடக்கக்கூடிய ஒரு மனிதனை பிறருடைய இரத்தத்தை ஏற்றி அவனை பாதுகாக்க முடியும். இவனுடைய இதயம் மற்ற உறுப்புகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு வீணாகிவிட்டது, இதயம் மட்டும் துடிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த துடிப்பான இதயத்தை எடுத்து இதய மாற்று செய்து காப்பாற்றி விடலாம். இப்படி மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டு நிறுத்தி கொள்ளாமல் இன்னும் ஒரு மேம்பட்ட ஆராய்ச்சி செய்கின்றான். 100 ஆண்டுகளையும் தாண்டி மனிதர்கள் வாழ முடியுமா? அது வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ 100 ஆண்டுகளுக்கு மேலாக மனிதர்களை வாழ வைப்பதற்கு என்ன எல்லாம் கண்டுபிடிக்கலாம் என்பதாக கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றான். இப்படி அவன் மேலே போகாத துறையே ஒன்றுமில்லை, எல்லா துறைகளிலும் மேல் சென்று விட்டான். ஆனால் ஒரு துறையில் மட்டும் அவன் ஒவ்வொரு நாளும் பிற்போக்கிலே இருக்குகின்றான், சீரழிவிலே சென்று கொண்டே இருக்குகின்றான். ரொம்ப தரங்கட்டு போய் சீரழிவாக ஆகிவிட்டான். அப்போது இந்த அறிவியல் ஆராய்ச்சி தன்னை சுற்றி உண்டான எல்லா வஸ்துக்களையுமே ஆராய்ந்து அதில் வெற்றி கண்ட மனிதன் தன்னை குறித்து சிந்திப்பதற்கு, தன்னுடைய நிலையை குறித்து சிந்திக்காமல் வெளியவே சிந்திச்சிட்டு இருக்கிறான். சொல்லுகின்றான் அந்த கவிஞன், எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகையெல்லாம் புரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. ஒரு மனிதன் எப்படி வாழணும், எது சிறந்த தன்மை, முழுமை பெற்ற மனிதனாக எப்படி இருக்க வேண்டும், யார் நல்லவன், முழுமையான மனுஷன் யார் என்பதை தன்னை உணர்ந்து அதன் பிரகாரம் அவன் வாழ்வதற்கு அவன் தவறிவிட்டான். இதன் காரணமாக அந்த அந்த ஆராய்ச்சியில் இறங்காததினால ஒவ்வொரு நாளும் அவன் சீர்கெட்டு கொண்டே போகின்றான். எவ்வளவு அழகான வாக்கியம் அது, வாசகம் அது. நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொருத்தி பார்க்கும் பொழுது 100க்கு 100 சரியாகத்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பெருகி வரக்கூடிய இந்த ஜாதி கலவரங்கள், இன மோதல்கள், ஜாதி சண்டைகள், ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது அநியாயமான முறையிலே அவர்களை துன்புறுத்துவது, கொல்லுவது, எந்தவித ஈவு இறக்கமில்லாமல் அரக்கத்தனமாக நடந்து கொள்வது, இதை உலக நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது, மிக மோசமான சூழ்நிலை இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. எல்லாம் கண்டுபிடித்தவன் தான் மனிதன். அது மட்டுமா, மன நிம்மதியின்மை என்பது இந்த உயர்ந்த எல்லா கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்க காலத்திலும் கூட நிம்மதியற்ற மனிதன் வாழுகின்றான். நிம்மதியற்ற என்று சொன்னால் அதிகமான தற்கொலைகள் நடைபெறுகின்றன நிம்மதியின்மையின் காரணமாக. அதே மாதிரி இந்த மன விளக்குகள், திருமணம் முடித்து இவ்வளவு காலங்களுக்குள்ளாக இன்னாரும் பிரிகின்றார்கள், இவருக்கும் அவருக்கும் பொறுத்தவரை 2 பேரும் தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க என்பதாக சொல்லி கோர்ட்டில் படிக்கிறாங்க. மன முறிவுகள் ஏற்படுகின்றது. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான் மனுஷன், எல்லா வகையான வாழ்க்கை தரத்தில் உயர்ந்துட்டான். இந்த வாழ்க்கை எப்படி செய்யணும்னு புரியல அவனுக்கு. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த முதியோர் இல்லங்கள் பெருத்து போச்சு. தாய் தகப்பனை முதியோர்களை வீட்டில் வச்சு யாரும் ஆசைப்பட இல்லை. இந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நல்ல விளங்க வருகின்றது. மனிதன் எல்லா வகையிலும் உணர்ந்தாலும் கூட மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அவன் தகுதியற்றவனாக சென்று கொண்டிருக்கின்றான். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது இந்திய நாட்டிலே ஒரு சமுதாயத்தை அழிக்க, ஒழிக்க, அவர்களுடைய சட்டங்களை எல்லாம் முடக்குவதற்காக, அவர்களை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி என்றே ஆட்சிகள் புரிவதை போன்று, அப்போது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று சொன்னதை போன்று எந்த ஆட்சி வந்தாலும் அதில் அவர்களுக்கு தீனியாக மாறுவது இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய சட்டங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களை துன்புறுத்தி, காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி இஸ்லாத்தினுடைய அந்த நடக்கக்கூடிய மனிதர்களை, முஸ்லீம்களை அவர்கள் இலக்கு வைத்திருக்கின்றார்கள். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஒரு சுன்னத்தை பின்பற்றுவதாக இருந்தால் அந்த சுன்னத்தை ஒருவர் பின்பற்றுவதற்கு
100 ஷஹீதுகளுடைய கூலி வழங்கப்படும்னு சொன்னாங்க. மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மிஅத ஷஹீதின். என்னுடைய சுன்னத்தான வழிமுறைகளை யார் ஒருவர் முறையாக கடைபிடிப்பாரோ அந்த காலகட்டத்திலே அவ்வளோ சிரமம். ஒரு மார்க்க நெறியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய அவமானத்திற்கும் அசிங்கத்திற்கும் மக்களுக்கு மத்தியில் கெட்ட பேர் வரக்கூடிய அளவுக்கு மார்க்கம் மிக மோசமாக பார்க்கப்படக்கூடிய காலம் ஒன்று வரும். அந்த காலகட்டத்திலே என்னுடைய சுன்னத்தை யார் முறையாக பின்பற்றுவாரோ அவருக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மை வழங்கப்படும். நாங்கள் ஒரு சுன்னத்தை பின்பற்றினா எப்படி 100 ஷஹீதுகளுடைய நன்மை. இன்னொரு ஹதீஸில் வருதுங்க, கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று, உலகத்துடைய இறுதி நாள் வரும் பொழுது இந்த இஸ்லாத்தின் பிரகாரம் ஒரு மனிதன் முழுமையான முஸ்லீமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சிரமம் என்று சொன்னால், நெருப்பு கட்டியை தீ கங்கை தன் கையில் வைத்திருப்பதை போன்று இருக்கும் அப்படின்னா. அவ்வளோ சிரமமாயிடும். யாருக்கு? இஸ்லாத்தின் பால் முறையாக நடக்க வேண்டும் என்று நடப்பவர்களுக்கு. இன்று அதையெல்லாம் மீறி போயிட்டு இருக்குது காலகட்டம். அதையெல்லாம் மீறி போச்சு. முஸ்லீமாக வாழ்வதில்லாமல் முஸ்லீம் பெயர் தாங்கிகளாக கூட வாழ முடியவில்லை. முஸ்லீம் என்று பெயர் வைத்தவர்களாக கூட வாழ முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இஸ்லாமியர்கள் என்று சொல்லிவிட்டாலே பல ஆபத்துகள். முஸ்லீம்கள் என்று சொல்லிவிட்டாலே அவன் தொழுகிறானா தொழுகலியா நல்லவனா, முஸ்லீம் பெயர் இருக்குதா, அவனுக்கு மரியாதை இல்லை. அந்த அளவிற்கு நாட்டுடைய சட்டத்திட்டங்களும் அந்த பார்வைகளையும் மாற்றப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறான் மனுஷன், எல்லாத்திலும் உயர்ந்தான் தான். ஆனால் இவனும் மனுஷனாக வாழலை, மனித தன்மை அவனிடத்துல இல்லை என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். 2 நாளாக சென்னையில் ஒரு இன்டர்வியூ நடக்குதுங்க. அதாவது சவுதியில் பெரிய ஒரு அரசு வேலை, கம்பெனி வேலை தான், சவுதி செராமிக்னு சொல்லிட்டு, அதில் 27, 28 இந்த மாதத்தில் நேற்றும் முந்தா நாளும் இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூ பண்ணால் ராத்திரி 11 மணி, காலையில் ஆரம்பித்து ராத்திரி 11 மணி வரைக்கும் நடக்குதுங்க. அவ்வளவு கூட்டம், வேலை இல்லாத திண்டாட்டம். அதில் இன்டர்வியூ பண்ண வராங்க இல்லையா, அந்த இன்டர்வியூ பண்ணுற ஆளும் கூட என்ன செய்கிறான்னு கேட்டால், தரம் பார்க்குறான். 15 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்த எல்லா அனுபவம் உள்ள முஸ்லீம் போகிறாரு, அனுபவமே இல்லாத முஸ்லீம் அல்லாதவர் போகிறார். போனால் இந்த அனுபவப்பட்டு இந்த கொரோனாவில் தங்கிட்டாங்க, போனாங்க, போக முடியல, எனக்கு அனுபவமெல்லாம் இருக்குது, நீ படித்த படிப்பெல்லாம் என்ற சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, வேலை பார்த்ததுக்கு ஆதாரமெல்லாம் இருக்குது என்று காட்டினாலும் கூட இவர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் சேர்க்கப்படுகின்றார்கள். ஏன்னா அந்த இடத்திலும் கூட இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆட்களை அமர்த்தப்பட்டிருப்பதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இது சும்மா கதையாக சொல்லலை. நேற்று என் பையன் போயிட்டு வந்தார், அவர் சொன்ன செய்தி, முஸ்லீம்களை எல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களை தான் எடுக்கிறாங்க. அனுபவம் உள்ளவங்களும் நாங்கள் போய் நிற்கிறோம், எங்களுக்கு இடம் இல்லை. அனுபவப்படாதவங்க வந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு காசுராக இருக்கிறார், எடுத்துக்கலாம். இந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள். இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் நசுக்கப்படுகின்றன. ஆட்சியில் மாறி மாறி தான் வரும். மாறினாலும் கூட இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது மாறவே இல்லை. உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்லுவேன். 1990 ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலம் 1990. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னே எப்படியெல்லாம் முஸ்லீம்களின் மீது வன்மம் நடந்துச்சோ அது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, தெரியல. இது கரெக்டாக சொல்லணும்னு சொன்னால் 1990களில் அப்போ இஸ்லாத்தின் மீது ஒரு கை வைத்தார்கள். முதலாவதாக நமக்கு தெரிஞ்சு, என்னுடைய வயசுக்கு தெரிஞ்சு, என்ன அது ஷாபானு வழக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம். என்ன ஷாபானு வழக்கு அப்படின்னு பார்த்தா, ஷாபானுங்கிற பெண்ணை தூண்டி விட்டு அவள் சரியாக புருஷன்கிட்ட வாழலை, தலாக்கு விட்டுட்டான். அவள் போய் கோர்ட்டில் நிற்கிறான். என்ன சொல்கிறா, எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும், ஜீவனாம்சம் எனக்கு தரலை, கஷ்டப்படுறேன் என்பதாக சொல்லி ஜீவனாம்ச வழக்கு. ஏன்னு கேட்டால் இஸ்லாத்துக்கும் ஜீவனாம்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏனென்றால் மற்ற மதங்களை போன்றல்ல இஸ்லாம்.
இங்கு கணவன் இறந்து விட்டாலோ அல்லது கணவன் தலாக்கு விட்டாலோ அல்லது இவளாக பார்த்து அந்த மன விளக்கை பெற்றுக்கொண்டாலோ இவள் வேறு நிற்கா செஞ்சுட்டு போயிடணும். அவளுக்கு சேர வேண்டிய தொகையை அந்த இதாவுடைய காலம் முதற்கொண்டு அவளுக்கு சேர வேண்டிய மகர் தொகையெல்லாம் அவனுக்கு அதான் செஞ்சுடுவான். செஞ்சு முடிச்சுட்டான்னு சொன்னால் அவள் இன்னொருவனுக்கு மனைவியாக போயிடலாமே தவிர அவள் இன்னொருத்தவன்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, கல்யாணம் வாழ்ந்தாலும் சரி, இவன் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்பது இஸ்லாமிய விதி அல்ல. இது அந்த நேரத்தில் இந்தியா முழுவதும் எல்லா ஊர்களிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இஸ்லாத்தில் கை வைக்கிறாங்க. அப்பொழுதும் கூட இந்த இஸ்லாமிய எதிரிகள், இந்த சங் பரிவார் அமைப்புகள் அதை எப்படியாவது கொண்டாந்துடணும், இந்த இஸ்லாமிய சட்டத்தை எடுத்துடணும் என்பதற்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப எல்லாம் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் எல்லா ஊர்களிலும் எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இஸ்லாமிய சட்டத்தில் கை வைக்காதே, இஸ்லாமிய சட்டம் இஸ்லாமியர்களுக்கு, நாங்கள் என்ன உங்கள்கிட்ட வரோமா, எங்கள் பிரச்சனை கொண்டாடுறோமா, இல்லை சாபானவர்களுக்கு போட்டுட்டாங்க என்பதாக சொன்ன அந்த நேரத்திலும் கூட அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் அதை முன்னிருந்து அதில் கை வைக்காதீங்க என்பதாக தடுத்தாங்க. அது கை வைக்கப்படவில்லை. அதற்கு பிறகு 91 அவர் கொல்லப்படுகின்றார். அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் ஆட்சி தான் 92 பாபர் மசூதி இடிச்சிட்டாங்களா, அப்படியே கிடப்பில் கிடச்சி எங்கள் இதா உங்கள் இதா இடம் யாருக்கு சொந்தம் என்பதாக சொல்லி அதை இந்த 2014 வந்த இந்த அராஜக ஆட்சியாளர்கள் அது எங்களுக்கு தான் சொந்தம் என்பதாக ஆக்கி அதை தம்பகம் கொண்டு போயிட்டாங்க. அதில் கோயிலையும் கட்டிக்கிட்டாங்க. அதோடு விட்டாங்களா என்று பார்த்தால் ஒவ்வொரு சமயங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் இஸ்லாத்தின் மீது வன்மம் வந்த காலம் முதலாகவே வந்தவொடனே குடியுரிமை திருத்த சட்டம், என்ஆர்சி, சிஏஏ சட்டங்களை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை அந்நியவர்களாக ஆக்கிவிட வேண்டும். எப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள்? இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி, இந்த நாட்டினுடைய அந்த வரலாற்றுடைய அந்த தலைவையை திருப்பி போட்ட 800 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இந்த இஸ்லாமியர்கள் தன்னுடைய உயிரையும் பொருளையும் செலவு செய்து இந்த நாட்டிற்கு விடுதலை வாங்கி கொடுத்த இவர்களை அந்நியர்கள் என்பதாக சொல்லி, நாட்டுக்கு தொடர்பில்லாதவர்கள் என்பதாக சொல்லி அவர்களை விலக்கி வைக்க பெரிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அதோடு விட்டார்களா? எல்லா மஸ்ஜிதுகளையும் தோண்டி பார்க்கணும், அதுக்கு கீழே கோவில் இருந்துச்சு என்பதாக சொல்லி ஏதாகிலும் காரணங்கள், ஞானவாபி மஸ்ஜிதில் அப்படி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னாக்கா இந்த ட்ரிபிள் தலாக் சட்டம் அதை கொண்டு வந்து அது செல்லாது, தலாக் சட்டம் செல்லாது, அவர்களுக்கு ஜெயிலில் போட்டுரும் என்பதாக சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மாட்டுக்கறிக்காக வேண்டி அவர் மாடு சாப்பிட்டார், கறி எடுத்துகிட்டு போனார், அதற்காக வேண்டி கொலைகளை செஞ்சாங்க. அப்புறம் காஷ்மீரில் அந்த தனி சட்டத்தை நீக்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னாக்கா இப்போது கொஞ்ச காலமாக மிக மோசமான சூழ்நிலையாக ஊப்பியில் ஒரு பெரிய மஸ்ஜித், பழங்கால மஸ்ஜித், ஜாமியா மஸ்ஜித், பிரபலமான அந்த பள்ளிவாசலை அதுக்கு உள்ளக்கு வந்து எங்கள் கோயிலை இடிச்சுட்டு தான் அதை கட்டினாங்க என்பதாக திரும்ப ஒரு சட்டங்களை கொண்டாந்து பேசி, ஏன்னா மேலே பூரெல்லாம் அவங்க ஆளுங்க, கோர்ட்டுக்கு போனால் அவன் சரி பாருங்கள் போய் பார்த்தா என்ன வரும், அப்போ கோர்ட்டுடைய உத்தரவு பிரகாரம் பார்த்தோன்னா ஆமாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வேறு வழி இல்லை. பெரிய கலவரம் நடக்குது, தினப்பம் பார்த்துட்ருக்குறோம். அதில் 4 பேர் ஷஹீதாக இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க, 8 பேர்னு கூட சொல்கிறாங்க. அதற்காக வேண்டி மிகப்பெரிய எதிர்ப்பு இஸ்லாமிய அமைப்புகள் இந்தியா பூராவிலுமே இருந்து பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமா, அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி உலகம் பூரா இஸ்லாமியர்களுடைய அந்த கைவசத்தில் நிறைய பூமிகள் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் குறிப்பாக இந்தியாவிலையும் அப்படித்தான். இந்தியாவில் வந்து முதலாவதாக சொந்தமான அதிகமான இடங்கள் ரயில்வேக்கு சொந்தமானது. ரயில்வேவுடைய இடங்கள் தான் இந்தியாவில் அதிகமான இடங்கள். அதற்கு பிறகு பார்ப்போம் என்று சொன்னால் அது வக்ஃபுடைய சொத்துகள். 2வது சொத்து யாருக்கு அதிகமாக இந்தியா மண்ணில் இருக்குன்னு சொன்னாக்கா வக்ஃபுடைய சொத்துகள். நாம் நினைக்கிற மாதிரி வக்ஃபுடைய சொத்துன்னு சொன்னால் எல்லாம் நவாபுகள் தான் கொடுத்தாங்க, நவாபு காலத்தில் கொடுக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, நவாபுகளும் கொடுத்தாங்க, மானியங்களை கொடுத்துருக்குறாங்க, அங்கங்கே
வக்ஃபா பள்ளிவாசல்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, தர்காக்களுக்கு எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதிகமான சொத்துக்கள் அதையும் மீறி சேர்ந்துருக்குதுன்னு சொன்னால், இப்போ நம்ம கிராமப்புறங்கள் இருக்குது, சின்ன சின்ன ஊர்கள், தஞ்சாவூர் ஜில்லாவில், கடலூர் மாவட்டம் இப்படி போனோம்னா அங்கே நவாபுகளுக்கு சம்மந்தமே இருக்காது. நவாபு அந்த பள்ளிக்கு கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் ஏகப்பட்ட வக்ஃபு சொத்துகள் அங்கே இருக்கும். இந்த பள்ளிவாசலுக்கு ஏகப்பட்ட வக்ஃபு சொத்துகள் பள்ளிவாசலுக்கு இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் பள்ளிவாசலில் ஹஜ்ஜத்துக்கு சம்பளம்னு சொன்னாக்கா எத்தனை மூட்டை நெல் உங்களுக்கு கொடுப்போம், மேலே பணம் கொடுப்போம், நெல்லை கொடுத்துட்டு. ஏன்னா அவ்வளோ நிலங்கள் இருக்குது பள்ளிவாசலுக்கு. வக்ஃப் பண்ணது எந்த கவர்மெண்ட்லாம் பண்ண இல்லை, நவாபுகள் கொடுக்க இல்லை. யார் கொடுத்தார்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால், அந்தந்த ஊரில் வாழக்கூடிய நிலக்கிழார்கள், சொத்து சோகங்கள் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அவங்க தங்களுடைய நிலங்களை பங்கு போடும் பொழுது, மனைவிக்கு மக்களுக்குன்னு பங்கு போடும் பொழுது ஒரு பகுதியை பள்ளிவாசலுக்குன்னு எழுதிடுவாங்க. இப்படி கொடுக்கப்பட்ட நிலங்கள் அதிகம் இந்திய மண்ணிலே. நவாபுகள் கொடுத்த அந்த வக்ஃபுவை விடவும் பொதுமக்கள் தங்களுடைய சொத்துக்களிலே இருந்த அல்லாஹ்வுக்காக, மதரசாவுக்காக, மஸ்ஜிதுகளுக்காக கொடுத்த சொத்துக்கள் நிறையா இருக்குது. இது எல்லாமே இந்த வக்ஃபில் சேர்ந்து போகுது. இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வக்ஃபு வாரியத்தில் போய் கை வச்சோம்னாக்கா இதில் நிறைய இடங்களை நம்ம சொந்தமாக்கிக்கலாம் என்பதற்காக வேண்டி இந்த தந்திரமான முறையில் அதில் இந்த ஆர்எஸ்எஸ் கொள்கை உள்ளவர்கள் உள்ளே எங்களையும் அதில் மெம்பராக சேர்க்கணும், அந்த வக்ஃபுடைய சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுவதில் நாங்கள் நிர்வாகிகளாக வருவோம் என்பதாக சொல்லி இஸ்லாமிய சொத்துக்களை தன் வசப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி, தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக வேண்டி என்று ரொம்ப மும்புறமாக இருக்கிறாங்க. இது நாடு முழுக்க பெரும் பேச்சு பரபரப்பாக போய்கொண்டிருக்கின்றது. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னாக்கா, நம்முடைய கர்நாடகாவிலே அதிகமான சொத்துக்களில் கோயில்களை கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த ஆள் என்ன செய்கிறாங்க, எப்படியாவது இந்த சொத்துக்களுக்குள்ள நம்ம ஆளுகளை உள்ள புகுத்தி உள்ளே போய் நம்ம என்ன செய்யணும், நம்ம பக்கம் இதை திருப்பிக்கணும் என்பதற்காக வேண்டி இல்லாத பெரிய சட்டத்திட்டங்களை எல்லாம் கொண்டு அவர்கள் அந்த காலம் முதல் இந்த காலம் வரையிலும் இன்னும் என்ன சட்டங்களை கொண்டு வருவார்களோ, என்ன அழுத்தங்களை இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பார்களோ அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். இதற்கெல்லாம் காரணம் என்ன, அவர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சான், எல்லா வகையான சாதனைகளையும் கண்டுபிடிச்சான். ஆனால் மனுஷனாக எப்படி வாழ்வது என்பதனை குறித்து அவன் சிந்திக்க தவறிவிட்டான். இதன் காரணமாக இன்று உலகம் முழுக்க ஒரு நிம்மதியற்ற நிலை, மிகப்பெரிய கலகங்கள், நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், அவன் மட்டமானவன், அவன் அந்த ஜாதி, அவன் இந்த ஜாதி, இப்படியெல்லாம் சொல்லி மக்களை பிளவுபடுத்தி ஆளக்கூடியவர்களே என்ன செய்கிறாங்க, நாங்கள்லாம் பெரும்பான்மை பக்கம்தான் நாங்கள் சாதகமாக இருப்போம், சிறுபான்மைகளை எல்லாம் நாங்கள் ஒதுக்கி தள்ளுவோம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதை குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், அப்போ மனுஷன் எப்போ மனிதனாக வாழ்வான் என்று பார்க்கும் பொழுது அதற்கு ஒரே தீர்வு, எந்த ஆராய்ச்சியிலும் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாது, எந்த அறிவியலாளரும் சொல்ல முடியாது, அல்லாஹ் ஒருவன் தான் சொல்ல வேண்டும். ஏன்னு கேட்டால், அல்லாஹ் யார், ரப்புன் நாஸ், மலிக்கின் நாஸ். இந்த மனிதர்களை படைத்தவன் அல்லாஹ் தான். படைத்த ரப்பு இருக்கிறான், அவனுக்கு தெரியும் இந்த மனிதன் என்ன மாதிரி சட்டத்தை ஃபாலோ பண்ணான்னு சொன்னான், எது மாதிரி கட்டளைகளை இவன் பின்பற்றினாக்கா இவன் முழுமையான மனுஷனாக ஆக முடியும் என்பதனை குறித்து அல்லாஹ் தான் முடிவெடுக்க வேண்டும். படைத்த ரப்பு தான் இந்த மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும். அதுக்குண்டான வழி எங்கே இருக்குதுங்க, இஸ்லாம் ஒன்றில் தான் இருக்கின்றது. அதை குர்ஆன் மூலமாக மட்டும்தான் தீர்க்க முடியும். வேறு எந்த காலம் எவ்வளவு காலங்கள் போனாலும் மனிதன் மனிதனாக ஆகுவதற்கென்று எந்த சித்தாந்தமும் சொல்லவில்லை. எந்த சித்தாந்தத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த உயர்வு தாழ்வுகளை பேசி பிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு 4 செய்திகளை திருக்குறான், மனிதனாக வாழ்வதற்கு அவனிடத்தில் என்ன தேவை, அவன் என்ன செஞ்சால் ஒரு நல்ல மனிதனும் உள்ளவனாக ஆக முடியும் என்பதற்கு 4 விஷயங்களை தீர்வாக அல் குர்ஆன் சொல்லிட்டு இருக்குதுங்க. இந்த 4ல் முதலாவது என்னன்னு கேட்டால், முதல் செய்தியே போதுமானது. ஒன்றை பார்த்து ஒரு கேள்வி கேளு. மார்க்கம் சொல்லுது, உன்னை பார்த்து கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு விடை என்னவோ அந்த விடையை நீ உன்னுடைய செயல்பாட்டில் கொண்டு வந்துடு என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய முதல் செய்தி. என்னங்க,
நான் எங்கிருந்து வந்தேன், மின் ஐன அன, நான் எங்கிருந்து வந்தேன். நான் ஒவ்வொரு நப்சும் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை குறித்த அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. நான் எங்கேருந்து வந்தேன் ரொம்ப லேசாக சொல்லிடுவோம், எங்கள் அப்பா அம்மாவுடைய அந்த தொடர்பில் நான் வந்தேன்னு சொல்லிட்டு. அதுவல்ல, அதற்கு முன்பாக செல்லுங்கள். உங்களுடைய ஆரம்பம் என்ன அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய ஆரம்பம் என்ன, எங்கேருந்து வந்தீங்க என்பதனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா ஐயுஹன் நாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى, ஓ மனிதர்களே, உங்கள் அனைவர்களையும் ஒரு தாய் ஒரு தந்தையின் மூலமாக நாம் பிறக்க வைத்தோம் அப்படிங்கிறோம். இந்த ஒன்று போதாதா? உலகத்தில் நான் வசதி, நீ மட்டும், நீ அங்கிருந்து பிறந்த, நீ இங்கிருந்து பிறந்த என்பதாக சொல்லி 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 மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இதற்கு இந்த ஒரு குரான் ஆயத்து போதுமானது. இந்த ஒரு தான் கேட்கணும். அப்போ நான் யாருன்னு கேட்டால், ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள். அதையும் அல்லாஹ் தான் முடிவு செய்கிறான். அவன் நினச்சிருந்தா எந்த படைப்பை வேணாலும் படைச்சு விடலாம். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் எத்தனையோ அசிங்கமான படைப்புகள்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் படைக்கல. ஒன்று மனுஷனாக படைச்சு வைக்கிறதும், அது எந்த தாய் எந்த தந்தைக்கு பிறக்கணும் என்பதை எழுதியதும், நீ எந்த நாட்டில் பிறக்கணும் என்பதும், என்ன பாஷை நீ பேச வேண்டும் என்பதையும் கூட அல்லாஹ் தான் தீர்மானிக்கலாம். நம்மளா தீர்மானிக்கலை. இன்னவங்களுக்கு நம்ம பிள்ளையாக பிறக்கணும், நான் முஸ்லீமாக பிறக்கணும், இந்த நாட்டில் தான் பிறக்கணும், இந்த ஊரில் தான் பிறக்கணும், யாராவது தீர்மானம் செய்ய முடியுமா? அல்லாஹ் தீர்மானம் பண்ணதுங்க. அதன் பிரகாரம் தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும், என்ன கலரில் இருந்தாலும், என்ன பாஷைகள் பேசினாலும் கூட, நீங்கள் அனைவர்களும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதனை ஒவ்வொருவர்களும் உணர்ந்து விடுவார்களேயானால், அங்கே அவன் அந்த ஜாதிக்காரன், இவன் இந்த ஜாதிக்காரன், அவன் அங்கேருந்து வந்தான் இங்கேருந்து வந்தான் பேச்சுக்கு வெளியே இருக்கா? சகோதரன், ஒருவனுக்கொருவர் சகோதரர்கள். நீங்கள் எந்த நாட்டில் யார் வாழ்ந்தாலும் சரி, எந்த பாஷை பேசினாலும் சரி, எல்லாத்துக்கும் தாய் தந்தை ஒரு ஜோடி தான், ஆதமும் ஹவ்வாவு தான். எனவே நீங்கள் ஒத்துமையாக இருங்கன்னு குரான் சொல்லி கொடுக்குது. எந்த உலகத்தை வேறு எந்த பாஷையும் சொல்ல இல்லை, குரான் சொல்லுது. அதனால் உங்களுக்கு முதல்ல பாரபட்சம் வேண்டாம், இருங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ உயர்ந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் கூட, எதுவரையில் உங்களுக்கு மத்தியில் இந்த பிரித்தாளும் தன்மை, நாங்கள் வசதி அவங்க வசதி, அவங்க மட்டும் அவங்க அங்கே பிறந்தாங்க இங்கே பிறந்தாங்க, இவங்க இதுக்குள்ளே வரக்கூடாது, நாங்கள் அங்கே போகக்கூடாது, இதெல்லாம் பேசிக்கிட்டு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? இது ஒரு பெரிய பிரச்சனையாக நாடு புறாவும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, குறைஞ்ச பாடே இல்லை. அப்போ குரான் சொல்லக்கூடிய செய்தி 4 முதலாவது, உங்கள் ஒவ்வொருவர்களும் உங்களுடைய மனதை தொட்டு பாருங்கள். நான் இங்கிருந்து வந்தேன்னு சொன்னால், அந்த ஒரு தாய் ஒரு தந்தையின் பிள்ளையிலிருந்து நானும் ஒரு பிள்ளை. எனவே யாருக்கு மத்தியிலும் நான் உயர்ந்தவனும் அல்ல, யாரையோட நான் தாழ்ந்தவனும் அல்ல என்ற அந்த கொள்கையோடு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போவதற்கு முதல் காரணம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுகின்றான். இரண்டாவதாக திருக்குரான் சொல்லுகின்றது, நீங்கள் யாருன்னு கேளுங்க. நான் யார், எங்கேருந்து வந்தேன்னு ஒன்று, நான் யாராக இருக்கிறேன். ஒவ்வொரு மனிதர்களும் யாராக இருக்கின்றார்கள். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக மலக்கள்கிட்ட அல்லாஹ் ஒரு மஷ்வரா பண்ணான். என்ன சொன்னான்? இன்னி ஜாயிலு லின்னாசி ஹலீஃபா, நான் இந்த உலகத்திலே ஒரு பிரதிநிதியை படைக்க இருக்குகின்றேன். அல்லாஹ் என்ன சொன்னான்? உலகத்தில் எனக்கு ஒரு பிரதிநிதி நான் படைக்க இருக்கிறேன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? பிரதிநிதி அப்படிங்கிறான். பிரதிநிதினு என்ன அர்த்தம்? ஒரு மன்னர் இருப்பார், அந்த மன்னர் தான் செய்ய வேண்டிய வேலையை இவர் மூலியமா செய்ய வைப்பார். நீங்கள் இந்த இலாக்கா, உங்களுக்கு இந்த இலாக்கா நீங்கள் இப்படி செய்யணும் ஆர்டர் போடுவார். அவர் போய் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்க மாட்டார். அப்போ இவர்கள்லாம் பிரதிநிதிகள் சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் பிரதிநிதிகள். அவன் எங்கே பிறந்தாலும், எந்த ஜாதியில் என்ன பிரித்து பிரித்து வச்சு பார்த்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ஹலீஃபா. அந்த ஹலீஃபாவில் உயர்வு தாழ்வு என்பதே இல்லை. இவர் உயர்ந்த பிரதிநிதி, இவர் தாழ்ந்து போன பிரதிநிதி என்பதாகவெல்லாம் அல்ல. அனைவர்களும் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாக்களாக இருக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஹலீஃபாவிலே எந்த மாற்றமும் இல்லை. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம்,
இன்ன அபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி. உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் அது இஸ்லாமிய முறை பிரகாரம் நடக்கக்கூடிய தன்மையோடு தான் பிறக்குகின்றன. முஸ்லீம்களாக தான் பிறக்குது. அதனுடைய தாய் தந்தையர்கள் தான் அதை யூதர்களாக நசாராக்களாக நெருப்பி வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக மாற்றிவிட்டாங்க என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதனால் நான் வந்த வேலை ஹலீஃபாவாக இருக்குகின்றேன். அல்லாஹ் எனக்கிட்ட கட்டளையையும் என்னை என்ன செய்யும்படியாக சொன்னானோ அதை செய்வது தான் என் வேலை என்பதாக சொல்லி செஞ்சது. என்னென்ன வேலையெல்லாம் சொல்லியிருக்கிறான்? 2 ஹக்குகளை சொல்லியிருக்கிறான். ஒன்றாவது ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. 2வது ஹுக்கூக்குன் நாஸ், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளையும் ஒழுங்காக செய்யுங்க. அடுத்து மனிதர்கள், உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு, மனைவி மக்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, அண்டை விட்டார்களுக்கு நான் ஹக்குகள் இருக்குது இல்லையா, இந்த ஹக்குகளை எல்லாம் நீங்கள் சரியாக நீங்கள் நிறைவேற்றுங்க. இதை நீங்கள் செய்யறதுக்காகத்தான் நான் உங்களை கலீஃபாவை ஆக்கி வச்சிருக்கிறேன் என்பதாக வச்சிங்களா. அடுத்தபடியாக எதுக்காக வந்தீங்க இந்த உலகத்துக்கு, எதுக்கு எல்லாம் உங்களை அனுப்பிச்சான்னு கேட்டாக்கா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்ல 4 செய்திகள் அல்லாஹ் என்ன சொல்கிறான்ல, ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். என்னை வணங்குறதுக்கு தான் படைச்சு, வேறு ஒரு காரியத்துக்குமா படைக்கல. என்னை இபாதத் செய்யுங்க, அல்லாஹ் தஆலாக்கு முழுமையான கட்டுப்படுங்க, அதுதான் உங்களுடைய வேலை, அந்த பணி. அடுத்து எங்கே போகிற என்பதாக சொல்லி 4வது வந்தோம். உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது சதம் இப்படியே இருந்துட மாட்டோம். இது பயணத்தின் ஒரு பகுதி. அடுத்த பகுதி அண்ணாண்ட மறு உலக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த மறு உலக வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்தை ஆக்கிக்கொள்ள தான் பிறந்திருக்கிறோம். நிரந்தரமான வீடு அல்ல இது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குன் ஃபித் துன்யா கன்னக கரீபுன் அவுக ஆபிரி சபீல். உலகில் வாழும் பொழுது ஒரு ஏழையை போன்று வாழ்ந்து விடு. உலகில் வாழும் பொழுது ஒரு வழிபோக்கனை போன்று வாழ்ந்து விடு. ஒரு பயணி எந்த ஊருக்கு போகணுமோ கரெக்டாக போயிட்டே இருப்பான். நடுப்புற எத்தனை அழகான ஊர் வரும், போக்குவரத்து, எத்தனை பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து இங்கே தங்கிட்டு இறங்கிட மாட்டான். தான் போகிற ஊருக்கு தான் போவான். ஒரு சின்ன கிராமத்துக்கு போய் கூட இருப்பான் அவன். அப்போது இந்த பயணி எப்படி தான் செல்லும் பொழுது தான் வீட்டை ஏற்றிட்டு போக மாட்டான், தேவையான சாமானை தான் எடுத்துகிட்டு போவான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு பயணியை போல் தேவையானதை நீ அனுபவித்து எடுத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய அந்த அமைப்பு உன்னை எது வரைக்கும் ஹயாத்தா வாழ வைக்கிறான பயணம் செய்ய ஆகிறதுக்கு போய் நல்ல நீளமான வாழ்க்கை அங்கே இருக்குது என்பதையும் உணர வேண்டும். ஆக இந்த 4 செய்திகளை ஒரு மனிதன் விளங்கி அமல் செய்வானேயானால், தன்னையே கேள்வியாக கேட்டு அதற்கு சரியான வடிவம் கொடுப்பானேயானால் நிச்சயமாக அவன் முழுமை பெற்ற மனிதனாக ஆக முடியும். அது இந்த செய்தியை விட்டுட்டு என்னத்தை கண்டுபிடிச்சாலும் கூட அங்கே பிரச்சனை தான் வரும். முழுமை பெற்ற மனுஷனாக ஆக முடியாத சிக்கல் தான் தீரும். ஆக பெரியோர்களே, சகோதரிகளே, ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் முடிவாக சொல்லி நிறைவு செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமியத்தை, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை, இஸ்லாத்தினுடைய அந்த அடையாள சின்னங்களை எல்லாம் அழிப்பதற்காக வேண்டி என்று அந்த 90ல் சொன்னேன். அப்படியே தொடர்ந்து நடக்குது. அதில் 92ல் பாபரி மஸ்ஜிதை இடிப்பதற்காக வேண்டி என்று பெரிய கங்கணம் கட்டி பிடிச்சுட்டாங்க, இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அது இஸ்லாமியர்களுடைய இந்த இந்திய மண்ணில் ஒரு பெரிய கருப்பு புள்ளி. அது என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு செய்தி. அதை நாம் அப்படியே விட்டுட்டு போகிறது அல்ல, அதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஆகணும். அதே மாதிரி இந்த இஸ்லாமத்தினுடைய இந்த வக்குப்புடைய இந்த வக்கு போர்டில் அதுக்குள்ளே ஆளெல்லாம் போற்றி, எங்கள் ஆளுகள்லாம் போற்றி நாங்கள் மெம்பர்களாக ஆக்கி வச்சுருவோம் என்பதாக சொல்லி இவர் கங்கணம் கட்டிட்டு இப்போ லாஸ்ட்டாக அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. எதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். அப்போது யார் எந்த அமைப்புகள் இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் ஒன்று நின்று இந்த வேலைகளை செய்வார்களோ அவர்களோடு நாமும் சேர்ந்து குரல் கொடுத்தவர்களாக நாமளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். செஞ்சது தப்புதான் என்பதனை நம்ம அரசுக்கு நாம் அதையெல்லாம் வலியுறுத்த வேண்டும். இதில் கடைசியாக ஒரு செய்தியை, நம்முடைய குறைபாடுகளையும் பார்க்கணும். அரசாங்கத்தையும் குறை சொல்லிட்டு கிடந்தாலும் பத்தாது, நம்மளையும் குறை இருக்குது. நம்மளில் ஒற்றுமை இல்லை. முந்தி பல பிரிவுகள் இருக்கிறோம், பல அமைப்புகள் இருக்குது. எந்த அமைப்பையும் நல்லவங்கன்னு சொல்கிறது இல்லை. நாங்கள் தான் சிறந்தவங்க, நாங்கள் தான் ஒஸ்தி, எங்களை மாதிரி உள்ள வாழ் இல்லை, அந்த அமைப்பு மோசம் என்பதாக இவர்களே மக்களை எல்லாம் பிரிச்சிடுறாங்க. நீங்கள் பிரிகிறது மட்டும் இல்லாமல் மக்களும் 2 விதமாக தான் இருப்பாங்க.
அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, அவங்க மோசமானவங்க, கெட்டவங்க, அவங்க பக்கம் போகாதீங்க என்பதாக சொல்லுவதும், இது மாதிரியான எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது நாங்கள் செஞ்சு நாங்கள் பேர் வாங்கிக்கிறோம் என்பதாக இவர் ஒரு கலர் கொடியை பிடிக்கிறது, அவங்க ஒரு கலர் கொடியை பிடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது காஃபிர்கள் எச்சு துப்புவான், காரி துப்புவான். இது என்ன இவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒத்துமை இல்லை, இவங்க என்ன ஒத்துமை வச்சு பேச வந்துட்டாங்க என்பதாக இதையெல்லாம் நாம் வேறு இருக்க வேண்டும். இதெல்லாம் மனசில் உள்ள குறைகள் இது. ஏன்னு கேட்டால் எந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கூட நாங்கள் வந்தோன்னே முஸ்லீம்களுக்கு அதை செய்வோம், நாங்கள் எதை செய்வோம் எல்லாம் சொல்லுவாங்க. வந்ததுக்கப்புறம் செஞ்ச மாதிரி தெரியலை. இன்றைக்கி நெட்டில் எடுத்து பார்க்கும் பொழுது 81 வயசில் ஒருத்தவர் ரிலீஸ் ஆகி வருகிறார், ஒரு முஸ்லீம். 31 வருஷம் உள்ளே இருந்திருக்கிறார். இப்போ என்ன சொல்லி வெளியாகிறான், இவர் எந்த குற்றமும் செய்ய இல்லை, அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு 31 வருஷம் உள்ளே வச்சது விசாரணையே இல்லாமல் இன்றைக்கி வெளியே வராரு. நெட்டுகளில் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் கோயம்புத்தூர் பிரச்சனைகள் உள்ளே இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி சொல்லி தான் ஓட்டுவாங்க. நாங்கள் வந்த உடனே எல்லாம் ரிலீஸ். யாராக இருந்தால் நம்ம குரல் கொடுக்கணும். வெறும் பாபரி மஸ்ஜிதுக்காக வேண்டியும் இந்த ஹுபோர்டுக்காக வேண்டி கொடுக்குறா இல்லை, அதே கூட்டத்தில் சேர்ந்து இதையும் சொல்லணும். இவர் இஸ்லாத்தினுடைய மக்களை எல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சுருக்கிறீங்களே, விசாரணை கைதிகளாக விசாரணை செய்யப்படாமல் உள்ளே இருக்கிறாங்களே, அவர்களையும் விடுதலை செய்வதாக இந்த கோஷத்தோடு சேர்த்து அதையும் பேசணும். அதுவும் இஸ்லாமிய பிரச்சனைகள் தான். இதெல்லாம் சேர்ந்து இஸ்லாத்திற்காக வேண்டி யாரெல்லாம் குரல் கொடுப்பார்களோ அந்த மக்களோடு நம்ம போய் சேர்ந்துக்கணும். எல்லாத்தையும் இணைச்சி அவங்களும் செய்யணும். ஆக இந்த அமைப்புகள் கூடுவது, அழைப்பது, அது ஒரு மார்க்க சேவை தான். நம்ம முடிஞ்ச அளவு அதெல்லாம் நம்ம போட்டு சேர்ந்து நல்லது. மொத்தமாக எல்லோரும் இருந்தாங்கன்னா எல்லோரும் போயிடுவோம். இல்லைன்னு சொன்னால் யார் நடத்துகிறா, இது இவங்களா, நம்ம அதில் இல்லையே, நம்ம இதெல்லாம் இருக்கிறோம் என்பதாக ஒரு சார் அது புரிஞ்சு போயிடுவாங்க. இந்த தன்மை வேண்டாம். எந்த அமைப்பாக இருந்தாலும் ஒன்று கூடி இருப்பார்களே, ஆனால் எதுல்லாஹி ஃபௌகல் ஜமாத், அல்லாஹ்வுடைய ரஹமத் என்னும் கரம் இருக்குகின்றது. அது ஒன்று சேர்ந்த நிலையில் இருக்கும்போது தான் அல்லாஹ் ரஹமத் செய்வான். பிரிவினை என்று வரும்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத் எடுபட்டு போயிடும். அதனால் நாங்கள் பேர் வாங்கிக்க போகிறோம், எங்களுக்கு தான் அந்த பேர் வேணும் என்பதாக யாரும் நினைக்காமல் சமுதாயத்துக்காக செய்கிறோம், அதில் ஆர்வமுள்ள எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்குவோம் என்ற அந்த எண்ணத்தோடு செயல்படுவார்களே, ஆனால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 6ஆம் தேதி டிசம்பர் 6 அன்று அந்த மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அந்த தினத்தை எதிர்ப்பாக கருப்பு தினமாக கருதி ஆண்டாண்டுகள் நம்ம இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிப்பதை போல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மா அன்று டைம் என்ன தம்பி, சாயந்தரமா 4 மணிக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு எந்த இடம், போஸ்ட் ஆஃபீஸில் முன்னால் வச்சுருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக வேண்டி நாமளும் அந்த ஜமாத்தோடு சேர்ந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்களும் அதை எதிர்த்தோம் என்ற அந்த நல்ல பெயர்களை வாங்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இணைப்பின் மூலமாக, இந்த ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக நமக்கு நல்ல வெற்றியை தர வேண்டும். மென்மேலும் இஸ்லாத்தின் மீது கை வைக்கக்கூடிய எதிரிகளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பாடமாக ஆக்கி தர வேண்டும் என்பதாக கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.